என்ன பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியல. சொல்லுடா. இங்க வா. நான் யாரோட பக்தன் தெரியுமா? யாரோட பக்தன்? நான் முருகனோட தீவிர பக்தன். எப்படி? முருகனோட தீவிர பக்தன். முருகனோட தீவிர பக்தன். அந்த முருகனை விட அந்த பழனி பஞ்சாமிர்தம்னா எனக்கு உசுறு. பழனி பஞ்சாமிர்தம்னா உசுறு. நான் சின்ன வயசுல இருந்து பஞ்சாமிர்தம் தின்னதே கிடையாது. அது கருப்பாக்குமா, அது செவப்பாக்குமா, அது கசக்குமா, அது இனிக்குமா, அது புளிக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப நாளா ஆசை. என்ன ஆசை? என்ன ஆசை? எங்க ஊருக்காரங்களோட மாலை போட்டு நடப்பாயின போய் பஞ்சாமிர்தம் திங்கலான்னு பார்த்தா எங்க ஊருக்காரங்கள என்ன விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு வருஷம் விட்டுட்டு போயிட்டாங்களே. ஒரு வருஷம் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க விட்டுட்டு போனா நமக்கு தடம் தெரியாது, நம்மளால பழனி போக முடியாது, நம்மளால குறுப்பு சேர்த்த முடியாது. அதனால நான் என்ன பண்ணிவிட்டேன்? என்ன பண்ண? நானே ஒரு குறுப்பு சேர்த்தேன்டா. குறுப்பு? என் குறுப்புக்கு நான் தான் குருசாமி. சரி. அப்படி குறுப்பு நீ தான் குருசாமி. முத பழனி போறேன். பழனி எந்த தடம்னே தெரியாது. என் குறுப்புக்கு நான் தான் குருசாமி. என் குறுப்புல என்ன நம்பி யாரு மாலை போட்டா? யாராரு? எங்க மாமனார், எங்க மச்சனை, எங்க சின்ன மாமனார், எங்க சின்ன மச்சனை. எங்க மாமனார் வீட்டுல நாங்க மொத்தமா ஒரு 10 பேர் மாலை போட்டுக்கிட்டோம். உள்ளூர்ல அவனு என்ன நம்பி மாலை போட மாட்டான். எங்க மாமனார் வீட்டுல 10 பேர் மொத்தமா மாலை போட்டுக்கிட்டேன். எங்க வீட்டுக்காரிட்டு போய் சொல்றேன், பிள்ளை பிள்ளை பழனிக்கு மாலை போட்டுக்கிட்டேன், இந்த வருஷம் போய் பஞ்சாமிர்தம் தின்னுட்டு உனக்கு வாங்கிட்டு வராம விட மாட்டேன். அவ என்னங்கிறா, உன்னை நம்பி யாரு மாலை போட்டான்னு சொன்ன உடனே ஒப்பந்தான்னு சொன்ன பாரு 2000 ரூபாய் எடுத்து குடுக்குறாப்பா. 2000 எனக்கு என்னத்துக்கிட்ட குடுக்குறா? அவங்க அப்பனுக்கு செலவுக்கு. அவங்க அப்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருமா, மாத்திரை அதிகமா போடணுமா, அப்புறம் சுடு தண்ணி தான் குடிப்பாராம். அது சாதாரண தண்ணி குடிக்க மாட்டானா, அவன் இங்கே புலத்தர் வாட்டர் தான் ஃபில்டர் வாட்டர் தான் குடிப்பானா அப்படின்னு சொன்னது இல்லாம ஒரு லிஸ்ட் எழுதி தராடா. என்ன லிஸ்ட்? சடவுல 2, ஏற்பின் 2, அல்வா அரைக்கலாம், சிப்ஸ் 2 கிலோ, பூந்தி 2 கிலோ, பிள்ளைங்களுக்கு 2 மண்டை, எனக்கு பொம்மை, எனக்கு 2 மண்டை சடவலை, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா வா. இன்னும் வீட்டுக்கு வராதுங்கறால லிஸ்ட வாங்கி சோப்பல போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்தா வேலையாகுமா? எங்க ஊர் மாரியா கோயில்ல 10 பேர் பூசை பண்ணிவிட்டு 10 பேர் எடுத்து காவடி தோடு மேல வச்சா எங்க 10 பேருக்கு சாமி வந்துருச்சுடா. சாமி எப்படி ஆடுது? ஆரோக்கரா ஆரோக்கரா அரோகரா அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிக்கிட்டு இங்க இருந்து காங்கேயம் போயிட்டோம்டா. இங்க இருந்து காங்கேயம் போயிட்டீங்க. காங்கேயத்துல யாரு இருக்கிறா? எங்களுக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போனாங்கல்ல எங்க ஊருக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க நாங்க காங்கேயத்துல கிராஸ் பண்ணிட்டு போறோமே. கிராஸ் பண்ணிட்டீங்க. எவ்வளவு வேகம்னு கேளு. ஒரே குறிக்கோள், பஞ்சாமிர்தம் மட்டும்தான் திங்கணும் எங்க குறிக்கோள். இங்க இருந்து போய் பஞ்சாமிர்தம் மட்டும்தான் திங்கணும் எங்க குறிக்கோள். இங்க இருந்து பழனி போயிட்டோமே, அவங்களுக்கு பின்னாடி புறப்பட்டோம், அவங்களுக்கு முன்னாடி பழனி போயிட்டோம். பழனி போய் அந்த படிக்கட்டு கடியில, அந்த டேப்பர் படிக்கட்டு கடியில காவடியில வச்சு நாங்க 10 பேரும் காவடிக்கு பூசை பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, 10 பேரும் காவடி பூசை பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க எங்க முருகா கடம்பான்னு பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க பூசை பண்ண சாமி கும்பிட மலைக்கு மேல ஒரு சமாச்சாரம். என்னது? மலைக்கு மேல என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு 60 வயசு பாட்டி. சரி. எப்படி? 60 வயசு பாட்டி, அதோட 5 வயசு பேத்தி மேல ஏறி சாமியெல்லாம் பார்த்துட்டு வடபாயாத்தோட அன்னதானம் சாப்பிட்டுட்டு, அந்த பாட்டியோட பேத்தியும் வடபாயாத்தோட அன்னதானத்தை சாப்பிட்டு 2 டப்பா பஞ்சாமிர்தத்தை வாங்கி மேலேயே ஒரு டப்பாவை தின்னுபிட்டு வீட்டுக்கு போலான்னு கீழே இறங்கி இருக்கிறாங்க. சரி. இந்த வடபாகியத்தை சாப்பிட்டதுக்கு அதுக்கும் அந்த பஞ்சாமிர்தம் தின்னதுக்கு அதுக்கும் அந்த பாட்டியோட பேத்திக்கு இதுல பேத்தி, அந்த பாட்டியோட பேத்திக்கு பிய்யி வந்துருக்கிறான். பாட்டியோட பேத்திக்கு பிய்யி வந்துருச்சு. ஏன்னா இப்பதான் பழனியில பாத்ரூம். அப்ப ஏது பழனியில பாத்ரூம்? கிளம்பி படாத பாடுபடுறா. அங்க கூட்டிட்டு போனா 10 பேர், இங்க கூட்டிட்டு போனா 10 பேர், கூட்டமான கூட்டம். கிளம்பி பாக்குற மட்டும் பார்த்தாடா. இது 5 வயசு பிள்ளை, இது அரியா பிள்ளை, இது சாமியோட ஒண்ணுதான்னு சொல்லி என்ன பண்ணா 2 டப்பா பஞ்சாமிர்தம் வாங்கணும்ல, ஒரு டப்பாவை தின்னுபிட்டோம்ல, ஒரு டப்பா காலியா தானே இருக்கும். அதுல யாருக்கு தெரியாம பேண்டு கீழே எஞ்சி பிள்ளான்னு அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் ஓரமா உட்கார வச்சு பாவா எடுத்துட்டு உள்ள பூத்து புரிச்சு அடிச்சாடா. தப்பா நம்பிக்கிச்சுடா. தப்பாவை மூடி போட்டு யாருக்கும் தெரியாம கீழே எஞ்சி பிள்ளான்னு சோழனா பையில வச்சவன் சிப்பு போன மறந்து போயிட்டான். சரி, யாருக்கும் தெரியாம கீழே எஞ்சி பிள்ளான்னு கூட்டத்துல பேத்தியை கூட்டிட்டு ஓடுறாள.
கூட்டத்துல நான் இடிக்க நீ இடிக்க அந்த டப்பா புடிங்கிட்டு கீழே விழுந்து போச்சு. டப்பா புடிங்கிட்டு கீழே விழுந்து போச்சு. நாங்க முருகனை எப்படி வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி? முருகா முத்துக்குமரா தமிழ் கடவுளே, உன்னை நம்பித்தான் வந்திருக்கிறேன். உன்னை பாக்குறனோ இல்லையோ, உன் மலையை சுத்துறனோ இல்லையோ, எனக்கு பஞ்சாமிரத்தை கொடுத்துரு முருகான்னு குமீர்னேன். அந்த டப்பா என் கைக்கிட்டு வந்து பாத்துறான். ஏ முருகா, முருகன் கடவுளே கடவுளே, கேட்ட ஒண்ணு பிரசாதம் கொடுத்துட்டியான்னு சொல்லி எடுத்தது ஒலிய வச்சுக்கிட்டான். சாமி பஞ்சாமரத்தை கொடுத்துருச்சு. நாம முத பஞ்சாமரம் திங்குறோம். எவனுக்குமே கொடுக்க கூடாது. மலை ஏற ஏற படிக்க ஒரு நக்கு நக்கிக்கிட்டே ஏற அப்படின்னு ஐடியாவோட இருந்தா என் கூட வந்த 10 பேரும் என்ன பாத்துக்கிட்டாங்க. என்ன சாமி கையில பஞ்சாமரத்தை மாட்ட வச்சிருக்கிற, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கிறாங்களே. சரி, நான் தானே குருசாமி, நான் தான் எல்லாத்துக்கும் பகிர்ந்து தரணும். ஏய், காய்ச்சி போட்டு வாங்கினா கூட அப்படியே திங்கலாம். சாமியே கேட்ட ஒண்ணு கொடுத்துருச்சு. வாங்கடா தண்ணி ஊத்திக்கிட்டு சொத்த பத்தமா சாப்பிடலான்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு இடமுங்களும் போயிட்டேன். தண்ணி ஊத்திக்கிட்டு சொத்த பத்தமா சாப்பிடறதுக்கு. அங்க போனா சண்டையாவது. என்னன்னு சண்டையாவது? தப்பாவுக்கு நான் தாங்க அவளுக்கு, நான் தாங்க அவளுக்கு. ஒருத்தர் தண்ணி ஊத்த போனா ஒருத்தர் காவல் இருக்க மாட்டாங்க. தப்பாவுக்கு நான் தான் காவல் பண்ணி சண்டை பண்ணாங்களே. தப்பா ஆறு கிடைச்சு பாரு. முன்னாடி வச்சுட்டா கூட 10 பேர் தின்னுட்டோம். நான் பின்னாடியே வச்சுக்கிறேன். 10 பேரும் போய் தண்ணி ஊத்திக்கிட்டு வாங்கடாங்க. இவனுங்க என்ன பண்றது? இவனுங்க ஒரு எட்டு வைக்கிறது, நான் மூடி ஒரு திருவுருத்து. இவனுக்கு 2 எட்டு வைக்கிறது, நான் மூடி 2 திருவுருத்து. 3வது எட்டுக்கெல்லாம் மூடி கழட்டி விட்டேன். 3வது எட்டுக்கெல்லாம் மூடி கழட்டி விட்டேன். உள்ள போய் முழுனானுங்களே. 3 பேர்ல எடுத்து அப்படியே உள்ள விட்டனேன். அப்படியே சுட்ட 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 அப்படியே வெது வெது வெதுன்னு. அப்பதான் முருகன்னு நினைச்சேன். முருகா முத்துக்குமரா தமிழ் கடவுளே, உன் கருணையே கருணை. எல்லாத்துக்கும் பஞ்சாமிரத்தை கூலிங்கா தான் கொடுப்பேன். நான் கேட்ட உடனே சூடா குடிச்சேன் முருகான்னு சொல்லி எடுத்து உருப்புன்னு எடுத்துங்க. அது பஞ்சாமிரத்துல, அது பிய்யே. முருகா, ஐயோ பிய்ய தள்ளப்பட்டன. பிய்ய தண்ண ஆறிட்டே சொல்லுவானா? ஐயோ, அந்த 10 பேர்ல என்ன ஒண்டியும் பிய்யத்தங்க வச்சுட்டிய. எங்க மாமனார் எங்க மச்சன்லாம் வந்தானே என்ன பிய்யத்தங்கன்னு பழிப்பானுங்களே. அப்ப தாண்டா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. போன 10 பேர்ல ஒருத்தன் பிய்யத்தன்னா தான் 10 பேரும் பிய்யத்தன்னம்மா. போன 10 பேரும் பிய்யத்தன்னுட்டா சொல்ல மாட்டாங்க யாரும். அதனால என்ன பண்ணிவிட்டேன், இது பிய்யின்னு எனக்கு தானே தெரியும். தண்ணிட்டு அந்த 10 பேருமே பிய்யத்தங்க வைக்கலான்னு மூடி போட்டு பின்னாடி வச்சுக்கிட்டேன். தலையை தோட்டிக்கிட்டு வரானுங்களே. குருசாமி குருசாமி பஞ்சாமிரத குடுங்குறானுங்களே. ஒரே பேச்சு அந்த என்ன சொன்ன, பஞ்சாமிரதம் திங்கணும்னா வரமுறை இருக்குது. இந்த பஞ்சாமிரதம் திங்கணும்னா கையை நீட்டி கண்ணை மூடித்தான் நக்கணும். கண்ணை திறந்தா பிய்யின்னு கண்டுபிடிச்சுவானுங்க. இங்க மாட்டானுங்க. இவனுங்க எப்படியாவது பிய்யத்தங்க வைக்கணும்னு சொல்லி கண்ணை மூடி கையை நீட்டி நின்னாங்கடா. ஆளுக்கு புழு 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 கையிலேயே வலிச்சு வச்சேன். இது தாண்டா முருகன் கொடுத்த பிரசாதம். முருகான்னு சொல்லி நக்குங்கடா இடிக்கிறேன். முருகான்னு சொல்லி நக்குறாங்களே. போன 10 பேரும் பிய்ய தின்னுட்டோம். போன 10 பேரும் பிய்ய தின்னுட்டோம். இனிமே பிய்ய தின்ன சாமியை பாப்பாங்களா? பிய்ய தின்னா தீட்டாயி போச்சு. இனிமே பழனியும் வேணாம், இனிமே பஞ்சாமிரதம் வேணாம், இனிமே முருகனும் வேணான்னு சொல்லி எல்லாம் அவங்க எங்க வீட்டுக்கு போனாங்க. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் எங்க வீட்டுக்கு பாருங்க, தட்டாடி தாடு மாதிரி எங்க வீட்டு தென்னையில போய் உக்காரேன். நடந்தே போயிட்டு நடந்தே வரேன். எங்க வீட்டுக்காரி எதுவுமே வாங்கிட்டு வரல. 2000 ரூபாய் பணம் கொடுத்து கம்மனு போலாம். சண்டை பிடிச்சுக்கிட்டால பாவி மனுஷா அருவு கட்டவனே லிஸ்ட் எழுதி கொடுத்தனே. வளையல் வாங்கிட்டு வந்தியா, கிளிப்பு வாங்கிட்டு வந்தியா, நீராட்சி வாங்கிட்டு வந்தியா, பிள்ளைங்களுக்கு பொம்மையாச்சு வாங்கிட்டு வந்தியா, ஏன் வகுத்துக்கு சோத தெரியா பிய்ய தெரியாங்கறாடா. ஆனா சண்டாளா முருகா, இதேடா வம்பா இருக்குது. நான் பிய்யத்தினது மட்டும் வந்து இவகிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். இவ சண்டை பொண்ணா என்ன ஒண்டி பிய்யத்தினம்பால எனக்கு வந்துச்சு பாரு கோவம். யார் இவ கண்டாரோடி மூதேவி, நான் ஒண்டி பாடி பிய்யத்தின வந்த ஒன்ன ஓப்ப 10 பேர் தள்ளி பிய்யத்தினாங்க. அப்புறம் என்னங்கறா, அட பாவிங்களா, நீங்க எதுவுமே வாங்கிட்டு ஒரு பேச்சுக்கு பிய்யத்தணும்னா நெசமான 10 பேரும் போய் பழனியில பெய்யவா பிய்யிட்டு வந்தீங்க. அதனால நீ என்ன பண்ற, இங்க இருந்து பழனி போகும்போது படிக்கட்டு கடையில உங்களுக்கு பீ தின்னு ஏண்டா ஏண்டா போன புள்ள வருவாளா?